சகோதரர் பக்தசிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய் துணிக்கேற்ற வார்த்தைகள். ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதி. சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூர்ணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரக பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். எபேசியருக்கு நிருபம் 3வது அதிகாரம் 18 மற்றும் 19வது வசனங்கள். எபேசியர் 3வது அதிகாரம் 19வது வசனத்தில் விசுவாசிகள் தேவனுடைய அன்பை அறியும்படி அப்போஸ்தலனாகிய பவுல் ஜெபிக்கிறான். தனித்தனியாக நம்மால் அதை புரிந்து கொள்ள முடியாது. தேவனுடைய வார்த்தையை தியானிப்பதில் பல வருடங்களை நாம் செலவழித்தாலும் நம்மால் ஒருபோதும் தேவ ரகசியங்களை அறிய முடியாது. பூர்வ நாட்களில் ரோம கத்தோலிக்க துறவிகள் தனிமையான வாழ்க்கையை வாழ்வதன் மூலம் அவர்கள் மிகவும் புனிதர்களாக மாறுவார்கள் என்று நினைத்தார்கள். அவ்வாறு செய்வதற்கு அவர்கள் பல பழக்க வழக்கங்களையும் சடங்குகளையும் கொண்டு வந்தனர். இது அவர்களை மிக சிறப்பாக மாற்றுவதற்கு பதிலாக மிக மோசமாக்கியது. ரகசியம் என்னவென்றால், எபேசியரில் சுட்டி காட்டியபடி பரிசுத்தவான்களின் உதவியால் மட்டுமே தேவனுடைய அன்பை புரிந்து கொள்ள முடியும். எபேசியர் 3வது அதிகாரம் 17 19வது வசனம் வரை அவரது அன்பு மனித புரிதலுக்கு அப்பாற்பட்டது. நாம் அனைவரும் மீண்டும் மீண்டுமாக ஒன்றிணைக்கப்பட வேண்டும். உடன் விசுவாசிகளாக நம்முடைய ஐக்கியம் மிகவும் ஊக்கமளிப்பதாகவும் உதவிகரமாக இருப்பதாக நீங்கள் காண்பீர்கள். அவிசுவாசிகள் இத்தகைய ஐக்கியத்தை கொண்டிருக்க முடியாது. இந்த ஐக்கியம் நித்திய ஜீவனை பற்றிய அதே அனுபவமுடையவர்களிடையே தான் இருக்கும். 1 யோவான் 1வது அதிகாரம் 3வது வசனம். எனவே நம்முடைய எல்லா ஐக்கியமும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிலும் பிதாவாகிய தேவனிலும் காணப்பட வேண்டும். நம்முடைய சொந்த தியானம் வெளிப்பாடுகளை உடையவர்களாக நாம் கர்த்தருக்கு காத்திருக்கும் போதும் அவைகளை நாம் ஒன்றாக பகிர்ந்து கொள்ள வேண்டும். இல்லையெனில் நாம் வளர முடியாது. அதனால்தான் ஆரம்பகால கிறிஸ்தவர்கள் அப்போஸ்தலருடைய கோட்பாடுகளிலும் ஐக்கியத்திலும் அப்பம் பிற்குதலிலும் மற்றும் ஜெபங்களிலும் உறுதியுடன் காணப்பட்டனர். எல்லா இடங்களிலும் உள்ள உடன் விசுவாசிகளுடன் நாம் ஐக்கியம் கொள்ள கற்றுக்கொள்ளும் போது தேவனுடைய அன்பை உண்மையாக புரிந்து கொள்ள முடியும். ஜெபத்திற்காகவும் ஆராதனைக்காகவும் வேத ஆராய்ச்சிக்காகவும் ஊழியத்திற்காகவும் தேவ ஜனங்களோடு கூடி வருவதற்கு நீங்கள் சில தியாகங்களை செய்ய வேண்டும். இந்த ஐக்கியத்தின் மூலம் கிறிஸ்துவின் அன்பை நாம் பரிபூர்ண அறிவுடன் அறிவோம் என்றும் இத்தகைய அன்பின் மூலம் அவருடைய பரிபூர்ணத்தில் நாம் பங்கு பெற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அவருடைய அன்பு மிக பெரியது. அவரிடம் உள்ள அனைத்தையும் நாம் பெற வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அன்பான பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு தங்களிடத்தில் உள்ள அனைத்தையும் கொடுப்பதில் மகிழ்ச்சி அடைவது போல கர்த்தர் தம்மிடமுள்ள அனைத்தையும் நமக்கு கொடுக்க விரும்புகிறார். தேவனுடைய பரிபூர்ணத்தை அனுபவிக்க பரலோகத்தில் இப்படிப்பட்ட ஒரு ஸ்லாக்கியத்திற்காக பூமியில் நாம் எவ்வாறு ஆயத்தமாக வேண்டும் என்பதை இப்போது நாம் கற்றுக்கொள்கிறோம்.